கர்த்தர் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுகிறவர். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஏழை எளியவர்கள் எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர். குப்பையில் இருக்கிறவர்களை உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். யாரும் நம்புறது இல்லை பாருங்க. இதெல்லாம் இதை போதிச்சாலும் திட்டுறாங்க சிலர். நான் திட்டு வாங்கிட்டு தான் போதிக்கிறேன், பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் திட்டு. ஆனால் நம்புங்க, தயவு செய்து நம்புகிறவர்களுக்கு இது நடக்கும். எல்லாருக்கும் நடக்காது. நான் கேட்டேன், நடக்குதான்னு பார்க்கலாம். நடக்காது, நான் இப்போ சொல்லிடுறேன், நடக்காது. யாருக்கு நடக்கும்? நான் கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் இந்த சத்தியத்தை வையும், என்னுடைய உள்ளத்தை மாற்றும், என்ன விசுவாசிக்கிறவனா மாற்றும், இந்த சமுதாயத்தில் உமக்கு புகழை சேர்க்கிறவனாக, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டாடுறவனாக என்ன மாற்றும்னு விசுவாசித்து பாருங்க. இதெல்லாம் நடக்கணும், விசுவாசிச்சு பாருங்க. குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பார். நம்புறவங்களுக்கு தான் நடக்கும். சிலர் என்ன சொல்றாரு கேட்டு வரேன்ட்டு போய் வந்திருக்காங்க. ஏதோ சொல்றாங்க, நானும் போய் நீ கேட்டு வரேன். நடக்காது, இப்போவே சொல்லிட்டேன், நடக்கவே நடக்காது. என்னை போய் கேட்டு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தால் நடக்காது. சிலர் ஆன்லைனில் அப்படி பார்த்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, நான் கேட்குறேன், பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு. ஒன்றும் நடக்காது. நீ கேட்குறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. வேறு ஏதாவது மேட்ச் கீச்சு நடக்குதான்னு பாருங்கள். ஒன்றுமே நடக்காது உங்களுக்கு. யாருக்கு நடக்கும்? மனதார விசுவாசிக்கிறவனுக்கு, கர்த்தரை நம்புகிறவனுக்கு. கீழே கிடக்கிற எவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை சுக்கு நூறாக இருந்தாலும் கர்த்தரை நம்புனீங்கன்னா நடக்கும். நான் சொல்கிறேன், நடக்கும்.